வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல், இதில் வெண்பொங்கல், இதில் பார்த்திங்கன்னா சாம்பார். நம்ம வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் வந்து ஒரே அரிசி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு பச்சரிசி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை கப்பு பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம். நல்லா 1லேருந்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பச்சரிசியும் பாசிப்பயிரும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் குக் ஆயிரும். 1.5 கப்பு அரிசியும் பருப்பும் சேர்த்து இருக்குது. அதுக்கு நான் 7 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ரேசன் பச்சரிசினால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு தண்ணியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆறும்போது பார்த்திங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெண்பொங்கலுக்கு தனியாக வச்சுட்டு சர்க்கரை பொங்கலுக்கு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இதில் பாதி எடுத்து நான் சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ வெண்பொங்கலுக்கு தாளிப்பு பார்த்துடலாம். ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் வேண்டான்னா கொஞ்சம் ஆயிலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 20லேருந்து 25 அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு வந்து நல்லா பொரியணும். பொரியும் போது தான் நம்ம வெண்பொங்கலுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடித்து சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். காரம் தெரியாது. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வெண்பொங்கல் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு சளி தொல்லையே வராது. இந்த தாளிப்பை வேக வச்ச அரிசியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி வந்து எவ்வளோ லூஸாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான வெண்பொங்கல் தயார். இப்போ இதுக்கு தேவையான சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அரை கப்பு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அது கூடவே ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவு சின்ன வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வெந்துருச்சு. ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கொஞ்சமாக கடுகு, ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம், 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ இந்த தாளிப்பை நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ண நம்மளுக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொஞ்சமாக முந்திரி வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 10லேருந்து 15 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 1 கப் வெல்லம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெல்லம் பத்தலை அப்படின்னா இது கூட கரும்பு சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கிட்டத்தட்ட ஒரு 50 ml நான் பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து நீங்கள் செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இது கூட கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் இது கூட சேர்த்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான சர்க்கரை பொங்கல் தயார். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.